ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோழ தேசம் நோக்கி வந்து பிரயாணிக்க உள்ளோம். அந்த டைலாகை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போக போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 9:45 ஆயிடுச்சு டைமு. இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு டேரெக்டாக போய்ட்டு நாட்டப்பாளையம் இல்லை கேரேட்டில் எங்கேயாச்சும் போய் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டுருக்கோம் பெட்ரோல். ஒரு 150 ரூபாய்க்கு மட்டும் தான் போட்டேன். நாட்டப்பாளையம் போய்ட்டு பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக போய்டுவோங்க. போய்ட்டு போகிற வழியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புவோங்க. ட்ரிப் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து கிளம்புவோம். உங்களுக்கு போகும்போது எல்லாம் மற்றதெல்லாம் சொல்கிறேன். என்ன இதுன்ட்டு இந்த ட்ரிப்பு எப்படி பிளான் ஆச்சு என்னன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் போக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புவோங்க. கைஸ், வண்டி எடுத்ததுலேருந்து வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓட்டிட்டோம். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருட்டாக தான் இருக்குது. எதுவுமே வந்து வீடியோவில் தெரியாதுன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை ஆன் பண்ணல வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அங்கே போய்ட்டு நாட்டப்பாளையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா E20 பெட்ரோல் இங்கே தான் கிடைக்கும். இங்கே E20 பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஃபுல் டேங்க் பண்ணுச்சு. சூப்பர், நெட்வொர்க் இல்லை. ஃபுல் டேங்க் பண்ணிடுறேன். அவ்வளோதான் பிடிச்ச பரவாயில்லையே. பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலும் ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா இங்கே இடையில ஒகேனக்கல் ஏதாச்சும் கண்டினியூ பண்ணுறேங்க. நான் டேரெக்டாக சேலம் போய்ட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ஏன்னா இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நான் வந்து டேரெக்டாக போய்ட்டு சேலத்தில் போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஹைவே வந்து ரீச் ஆச்சு. சேலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர், ஓமலூருக்கு வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் கிட்ட வந்துட்டோம். இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பறக்க வேண்டியது தான். என்ன தான் பறந்தாலும் நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 115க்கு மேலே தாண்டாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்றிட்டுக்கிறேன். சவுண்ட் ஏர் ஃபுல்லாக வருது. சவுண்ட் ஏர் ஃபுல்லாக வரதுனால மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ட்ராப் ஆகும். இந்த தஞ்சாவூர் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்ஜெட்டில் முடியலான்னு பார்த்தேன். அது ஒரு பட்ஜெட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். இப்போ வரைக்கும் நம்ம வண்டி இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம்னா 116 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறாங்க. கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா டோல் வந்துடுச்சுன்ட்டு வீடியோ எடுக்கலான்னு நின்றுட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாக அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பேட்டரி கழட்டி போட்டால் மறுபடியும் ஆன் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறோன்னா ஓமலூர் டோல்கேட்டில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட் டோல்கேட் நம்மளோட ட்ரிப்பில் இது. இந்த டோல்கேட்டை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கலான்ட்டு நின்று ஸ்டோரி போடுறதுக்கு இன்ஸ்டாவில். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் தான் வரும். இப்போ நேரம் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புவோம். ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க கூட வந்துருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இவன் வந்தாங்க. 2 பேர் தான் போகிறோம். அவ்வளோதாங்க. இன்ஸ்டாவில் எல்லாம் ஸ்டோரி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பிட்டு எங்கேயாச்சும் நிறுத்தணுன்னா நிறுத்தலாம். அப்படி இல்லைனா அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்னென்னு தெரியல. ரொம்ப நேரத்துலேருந்து போலீஸுங்கெல்லாம் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல். எல்லா பஸ்ஸுங்களெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாங்க. வண்டி இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம்? 123 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து ஓட்டியிருக்கிறோங்க. அவ்வளோதாங்க. எங்கேயாச்சும் நான் போய்ட்டு வண்டி நிறுத்தினாங்களா அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா போய்ட்டே இருக்கலாங்க. வந்துகிட்டே இருந்தேன். ஏன்டா வண்டி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டயர் தீர ஸ்மெல் வருது. அதாவது நம்ம டயரில் ஏதாச்சும் வருதோ என்னென்னு போகிறேன். நம்ம டயரெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. எங்கேருந்து அந்த தீர ஸ்மெல் வருதுன்னே தெரியல. திடீர்னு போயிட்டே இருந்தேன். ஓவராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நிறுத்தி பார்த்துட்ருக்குறேன் எங்கே வருதுன்ட்டு. நம்மளோட டயரில் வரல. ஏன்னா சைட்லேயும் எந்த வண்டியும் வரல. ஆனால் எந்த வண்டியிலேருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. சரிங்க, நம்மளோட வண்டியில் வரல. நல்லா தான் இருக்குது. போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:47 ஆயிடுச்சு. நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம இன்னும் போகணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நின்றுருக்குறோம். பின்னாடி வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தூக்கம் வந்துடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம்.
அந்த பக்கம் அந்த பங்கில் அந்த பங்க்குங்க இல்லை வாயை பார்த்தா சுத்தப்படுவது. சரி. இப்போ பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஓனர் வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களாம். அதனால் பக்கத்தில் அதை பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பங்க்கில் போய் தூங்கிக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்களா பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்தீங்கன்னா அதை பாருங்கள், அந்த இடத்துல அந்த பங்க்குக்கே போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கில் வந்துருக்கிறத பார்த்துட்டு பைக்கில் வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்கண்ணான்னு சொன்னதுக்கு சரி இதோ அந்த பக்கம் வந்துடுவோம், இதை பாருங்கள் இந்த இடத்துல இந்த பக்கம் படுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுறேண்ணா அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருந்து கிளம்பிடணுங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் தூங்கி எழுந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் கரெக்டாக 5:27 ஆகுது. இப்போ டேரெக்டாக வண்டி எடுத்தோன்னா நான்ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா போய் ரீச் ஆகணும், தஞ்சாவூர் போய் ஆகணும். அவன் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கிட்டாங்க. வண்டியில் வந்து போயிட்டே இருக்கும்போது அப்படி தூங்கி விடுறான். வண்டியை சேர்த்து ஆட்டுறான். அதனால தான் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கே நிறுத்தி தூங்கியாச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது அதுலேயும் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அது என்னன்றதெல்லாம் வண்டி ஓட்டும்போது சொல்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து 179 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருக்கிறோம். அதுக்குள்ளே இவன் வேறு தூங்கி விழுந்து இங்கேயே நிறுத்திட்டான். இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். அவ்வளோதாங்க. விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பறக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் போயிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக நிற்காமல் போனால் தான் ஒரு 8 மணிக்குள்ளேயாச்சும் போய் சேருவாங்க. நைட்டு நிற்காமல் போயிருந்தாங்களா இவ்வளோ நேரம் தஞ்சாவூரே போயிட்டுருக்கலாம். நைட் நின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போவே கேமராவில் வியூ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாது, கொஞ்சம் இதுவாக தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டுங்க. இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னா அந்த சன்ரைஸ்லாம் வரும்போது நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் வந்து வெளிச்சம் வரட்டும். வெளிச்சம் வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கேருந்து தஞ்சாவூருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 135 கிலோமீட்டர் வந்து இருக்குது. நாங்கள் வண்டி இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோன்னா 191 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து ரீச் ஆயாச்சு. இதை பாருங்கள், இந்த பக்கம் சைடு அப்படியே சன்ரைஸ் வரப்போகுது. இப்போது அப்படியே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. வேறு லெவலில் தெரியுது வியூ. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்துச்சுன்னா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். அது டாய் வேறு தொல்லை தாங்க முடியலையே. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் வரப்போகுது. ஒரு சில படத்தில் அந்த காட் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வர மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது எனக்கு இப்போ அங்கே பார்க்குறதுக்கு. அப்படியே மேலேருந்து அப்படியே அந்த இது வேறு லெவலில் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு இங்கே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்து சூப்பராக இருக்குது. அதை பாருங்கள், சன்ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. வேறு லெவலில் அப்படியே அந்த ஷேடோலாம் பயங்கரமாக தெரியுது. இப்போ வந்துச்சுன்னா அதை பார்க்கலான்னு தாங்க நின்றுட்டுருக்கிறேன். உங்களுக்கும் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே இங்கே நின்றுட்டு இருந்தேன் அதை பார்க்கலான்ட்டு. அதை அந்த இடத்துல மயில் ஒன்று போச்சு, அந்த பக்கம் ஓடிடுச்சிங்க. சன்ரைஸ் ஒழுங்காகவே வரலிங்க. எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு வந்து மூடிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோல் வரப்போகுது. இது நம்மளோட செகண்ட் டோல். அடக்கருமே இன்னும் டோல் ரெடியாக வேலை போகலைங்க. இப்போ தான் ரெடி ஆகுது. இது நம்மளோட செகண்ட் டோலில் தான் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டோல் தான் வந்திருக்குது. டோல் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போல். அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூவை பாருங்களேன், நல்லாயிருக்கு. அந்த பக்கம் ஏதோ ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது. ட்ரெயின் இன்னும் போகலை, ட்ரெயின் பாலம் தான். செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. அவ்வளோதான், முடிஞ்சு வியூ. தஞ்சாவூர் லெஃப்ட். இந்த பாருங்க, அங்கே தண்ணி வச்சது செம்மையாக இருக்குது. தங்களை அன்புடன் வரவேற்கிறது. யார்? திருச்சி மாநகராட்சி. வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 271 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோங்க. பின்னாடி ஒருத்தனே கூகுள் மேப் பார்க்குறதுக்கு உட்கார வச்சுங்க. அவன் அது சொல்கிற மேப்பை சொல்கிறானா, இவனே ஒரு மேப்பை சொல்லிட்டு வரான். ராங் ரூட்டில் கூட்டின்னு வந்துட்டாங்க. அங்கேயே ரைட் எடுக்கணும். மொத்தமாக கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ ரிட்டன் வலிச்சிட்டு போகணும். இதுதாங்க நம்மளோட தஞ்சாவூர் ட்ரிப்பில் செகண்ட் டோல். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி அப்டேட் பண்ணிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கேன்னா 327 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோம். டைம் இப்போ வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 8 மணி 9 நிமிஷம் ஆகுதுங்க. இன்னும் நம்மளுக்கு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்குது. போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. நான் கூட கோயில் எங்கேயாச்சும் அவுட்டரில் இருக்குன்னு நினச்சேங்க. பார்த்தா ரோடு பக்கமே இருக்குது.
ஃபுல்லாக நோ பார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க. வண்டியெல்லாம் அந்த பக்கம் தான் நிறுத்தணும் போல். போயிட்டு அழைச்சிட்டு வரணுங்க. ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு. வண்டி பார்க்கிங்கில் போட்டு போயிட்டு கோயிலை சுற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா சத்தமாக பேசுறதுக்குன்னு எனக்கு ட்ரைனே எடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்துட்டுங்க. இப்போ பேக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் தஞ்சாவூர் கோயில். எல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலே நம்மளோட நான் ஒரு வேறு மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோயிலுக்குள்ளார போக போகிறோம். இதெல்லாம் கல் மாதிரி தெரியுது. மேலே அந்த சிலையெல்லாம் கொஞ்சம் மண்ணு மாதிரியே தெரியுது. இந்த வியூ நல்லா இருக்கா இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கெல்லாம் சொல்லுங்கள். அந்த சூப்பர் வியூ வந்து கேன்சல் பண்ணிட்டு நார்மல் வியூ மாதிரி வைக்கிறேன். இந்த வீடியோவில் இதே இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைஞ்சிருக்கிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் கல்ல மண்ணானே தெரியல. மண் மாதிரி தெரியுது, ஆனால் கல்லுன்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக கல்லுன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், கல்லா மண்ணான்ட்டு. கல்லா மண்ணா விளையாட்டு விளையாட போகிறோம் நம்ம. இப்போ வாங்க, உங்களுக்காக எல்லாமே வீடியோ எடுத்து காமிக்கிறேன். கேஷ் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் தப்பாக எடுக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், கோயிலுக்கு வந்துட்டேன். இங்கே எது காமிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 360 வந்து பார்த்திங்கன்னா கோயில் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்து வரேங்க. அதில் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு. இது ஒரு கல் வேறு டிசைனாக இருக்குது. இங்கே இருக்கிற கல் வேறு டிசைனாக இருக்குது. ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்கள், கோயிலோட பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளோ பேக் போனாங்க பாருங்க. உங்கள் 0.5 வைக்கிற பாருங்க கவர் ஆகும். இந்த கோயிலோட பேக் சைடு வியூ இது ஏதோ வரைஞ்சி வச்சுருக்குறாங்க, என்னென்னமோ இருக்குது. ஃபுல்லாக நந்தி சேலை மட்டும் ஃபுல்லாக, ஆனால் கோயிலை சுற்றியும் நந்தி சேலை இருக்குது. அந்த மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தா மண்ணு மாதிரியே தெரியுது, ஆனால் ஃபுல்லாக கல் தான். அந்த காலத்து ஓவியங்கள்லாம் அந்த காலத்துலேயே பாருங்கள், நம்ம தாத்தா மாருங்கெல்லாம் பங்கு கூட்டிருக்குறாங்க.
இப்போ பங்கூட்டத்தான் நம்மளே திட்டுறாங்க. உங்கள் வீட்டில் காமிங்க இதெல்லாம் பாருங்கள். எங்கள் தாத்தாவெல்லாம் அப்போ பங்குட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் விட்டால் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் காமிச்சு எல்லாம் ஃபுல்லாக கலருங்கெல்லாம் கொஞ்சம் ஷேட் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு இது இவ்வளோ இருக்குதுன்னா பெரிய விஷயம் தான். அது லிங்கமும் எல்லாம் ஃபுல்லாக நிறைய இருக்குது. கோயிலெல்லாம் உள்ளவெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாமே வீடியோ எடுத்தாச்சு. ஏதோ எடுத்து எல்லாமே காமிச்சிருக்கிறேன். எதுவும் எக்ஸ்பிளைனெல்லாம் பண்ணல. உள்ளே என்னென்ன இருக்குன்றதை மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களால் நேரில் பார்க்க முடியல, வீடியோவிலே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன்.